என் தேவனே, தேவரீர் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் சுவாமி, இந்த ஆயத்த நாளிலேயும் சுவாமி கர்த்தாவே, உடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அமர்ந்திருந்து தகப்பனே, நாளை தினத்திற்காக எங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கன்ட்டு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை சுவாமி, எத்தனையோ மக்களுக்காக இங்கே சுற்றியுள்ள கிராமங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு நீர் இந்த இடத்துல ஆண்டவரே கிருபை கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு கொடான கூடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ராஜா. என் தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே உங்களுடைய கிருபையை தாரும். இப்பொழுதும் சுவாமி, நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜபங்களையும் ஆண்டவரே நீ கேட்டதற்காக உமக்கு கொடான கூடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிற ராஜா. இப்பொழுதும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது என் தகப்பனே, இந்த வார்த்தையிலிருந்து சுவாமி நாங்கள் சுவாமி என்னத்தை நாங்கள் ஆண்டவரே கற்றுக்கொள்ள வேண்டுமோ அக்காரியங்கள் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். துதிக்கான மகிமையை உமக்கு நாங்கள் செலுத்துகிற ராஜா. நீர் மகிமை பெறும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலருக்கு எழுதிய அப்போஸ்தலர் புஸ்தகம் 8வது அதிகாரத்திற்கு நம்ம திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபலிகள் 8வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து நம்ம படிப்போம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். கந்தாக என்பவளுக்கு மந்திரியும் வாசித்து கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். பிரியமானவர்களே, இங்கே பார்க்கும்பொழுது மற்ற எல்லா புஸ்தகத்தையும், இந்த வேதத்தில் இருக்கிற புஸ்தகங்களையும் பார்க்கிலும் ஆவியானவருடைய கிரியைகள் ஆவியானவருடைய வல்லமையை எந்த புஸ்தகத்தில் நாம் அதிகமாக பார்க்க முடியும்னா, இந்த அப்போஸ்தலருக்காக எழுதின அந்த புத்தகத்தில் நாம் அதிகமாக பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி ஆவியானவர் அவர்களுடைய பிள்ளைகளை எப்படி உபயோகப்படுத்தினார் என்பதை இந்த புஸ்தகத்தின் வாயிலாக நாம் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா தேவனுடைய காரியங்களை பொதுவாக பார்க்கும்பொழுது மனுஷர்களுடைய காரியங்களை மனுஷர்களாகிய நாம் நம்முடைய வல்லமை, நம்முடைய பணபலம், நம்முடைய அறிவு இதெல்லாம் கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும், நாம் செய்து கொள்ள முடியும். ஆனால் தேவனுடைய காரியம் என்று வரும்பொழுது தேவனுடைய வல்லமையே இல்லாமல் நாம் எந்த காரியத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. பிரியமானவர்களை, இங்கே பார்க்கும்பொழுது இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் பொதுவாக எப்போ எழுதப்பட்டதுன்னா பாருங்கள், இதில் எழுதப்பட்டிருக்கிற காரியம் கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு ஆவியானவர் இங்கு அவருடைய பிள்ளைகளை உபயோகப்படுத்தினார். பிரியமானவர்களே, சாதாரணமாக உபயோகப்படுத்தவே இல்லை. அதை பார்க்கும்பொழுது நம்ம நினைக்கிறதுக்கு மேலாக மிகவும் சாதாரணமான ஒரு மக்களை அதிசயத்தக்க காரியங்களை எல்லாம் செய்யத்தக்கதாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நேரடியாக உபயோகப்படுத்துறதை பார்க்கணும். நேரடியாக அவரே என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் அவருடைய வல்லமையை அனுப்பி அவரை உபயோகப்படுத்துகிற பார்க்கணும். பிரியமானவர்களை, இங்கே பார்க்கும்பொழுது இந்த பிலிப்பை பற்றி பார்க்கும்பொழுது இந்த பிலிப் நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவருடைய சீஷர்கள்னா பிரதான அப்போஸ்தலர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? 12
பேர்கள், 12 பேர்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த பிலிப்பை பார்க்கும்பொழுது அந்த 12 பேர்களில் ஒருவர் அல்ல. இதை நல்லா நீங்கள் யோசித்துக்கணும். நம்ம எப்பவுமே தயவுசெய்து ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஏன் அநேக காரியங்களில் நான் உங்களுக்கு சொல்லுறது என்னென்னா, முதலாவதாக கர்த்தருக்காக செய்வதற்கான வாஞ்சி நமக்கு வேணும். என்ன வேணும்? கர்த்தருக்காக நம்ம செய்யணும். கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். அந்த வாஞ்சி நமக்கு என்ன பண்ணணும்? நமக்கு இருந்தால் தான் தேவனால் நம்மளை எடுத்து என்ன பண்ண முடியும்? உபயோகப்படுத்த முடியும். அந்த வாஞ்சியே இல்லைன்னா கர்த்தரால் நம்மளை எடுத்து என்ன பண்ண முடியாது? கண்டிப்பாக உபயோகப்படுத்த முடியாதுங்க. கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது? உபயோகப்படுத்த முடியாது. அப்போது தேவனால் நாம் உபயோகப்படுத்தணும்னா நமக்கு என்ன இருக்கணும்னா ஒரு வாஞ்சி இருக்கணும். ஆண்டவரே என்னை எடுத்து என்ன பண்ணுங்க? உபயோகப்படுத்துங்க. பொதுவாக நமக்கு பார்க்கும்பொழுது பிரியமானவர்களே, நிறைய இன்டர்வியூலாம் எத்தனை பேர் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. அட்டென்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். ஒரு இன்டர்வியூ ஒரு 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 பெரிய கம்பெனியில் நம்ம போயிட்டு சேர்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூ அவங்க எடுக்கும்பொழுது பொதுவாக ஒவ்வொரு வேலைக்கு தகுந்தபடி என்ன பண்ணுவாங்க? அவங்க இன்டர்வியூ எடுப்பாங்க. சில வேலைகளுக்கு என்ன பண்ணணும்? நல்லா என்ன பண்ணணும்? படிச்சிடும். குவாலிஃபிகேஷன் இருக்கணும். குவாலிஃபிகேஷன் இருந்தால் மாத்திரம் போதாது. நுண்ணறிவு, நம்மளுடைய நுண்ணறிவு எப்படி இருக்குது என்பதை என்ன பண்ணுவாங்க? அவங்க பரிசோதிப்பாங்க. ஒரு சில வேலைகள்ல பார்க்கும்பொழுது நுண்ணறிவு குவாலிஃபிகேஷன் இருந்தா மாத்திரம் போதாது. என்ன பண்ணும்? அவங்க உடல் அமைப்பு அப்புறம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? அவங்க அந்த அந்தந்த வேலைக்கு தகுந்தபடியாக லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், லாங்குவேஜ்னா பல்வேறுபட்ட, ஒரு சிலருக்கு என்ன பண்ண போது ஒரு லாங்குவேஜ் தான் தெரியும் இல்ல, ஆனா பல்வேறு லாங்குவேஜ், நிறைய மொழிகள் தெரிந்திருக்கணும். அந்த மாதிரி அநேக காரியங்கள்ல இன்டர்வியூ பண்ணி என்ன பண்ணுவாங்க? செலக்ஷன் பண்ணுவாங்க. ஆனா பிரியமானவர்களே, தேவனுடைய வேலைக்கு குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது அது ரொம்ப ஆச்சரியப்படத்தக்கதாக உண்மைகளை இந்த அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்துல இருந்து நாம தெரிந்து கொள்ளலாம். பொதுவா பார்க்கும்பொழுது நான் முன்னமே சொன்னேன், நானு என்னன்னா அந்த 12 சீஷர்கள்ல ஒருத்தர் யாரு இல்ல? இந்த பிலிப்பு இல்ல. அப்போ பிலிப்பு யாரு? ஏன்னா இந்த 7வது 8வது இந்த அதிகாரங்கள் எல்லாம் பார்க்கும்போது 6, 7, 8 அதிகாரம் எல்லாம் பார்க்கும்போது தேவன் ஒரு சாதாரண ஒரு மனுஷர்களை எப்படியாக ஆத்ம ஆதாயம் பண்ணுவதற்கு ஆண்டவர் உபயோகப்படுத்தினார் என்பதை இந்த இடத்துல பார்க்கலாம். இங்க பார்க்கும்பொழுது இந்த பிலிப்பு என்பவர் யார்? அவர் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார்? எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டார்? எப்படி அவர் உபயோகப்படுத்தப்பட்டார் என்பதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். தயவுசெய்து கவனிங்க. பொதுவா பார்க்கும்போது இந்த பிலிப்பு என்பது யாரு? அவர் எப்படி எதற்காக அவர் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல போடப்பட்டிருக்கு. படிமா 1வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. படிமா, அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின பொழுது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இந்த ரொம்ப அழகா அந்த இது பேக்ரவுண்ட் ரொம்ப அழகா இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. அந்நாட்கள் பார்க்கும்போது சீஷர்கள் பெருகின நாட்கள்ல என்ன நடக்குதுன்னா, கிரேக்கரானவர்கள் என்ன பண்றாங்கன்னா தங்கள் விதவைகள் அன்றாடாக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது என்ன இல்ல? தகுதி இல்ல. அப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னா, இப்போ கிரேக்கருக்கும் எபிரேயருக்கும் என்ன பிரச்சனைனா, பிரியமானவர்களே இங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க.
உங்க பைபிள ஃபர்ஸ்ட் பேஜ் திறந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பேஜ திறந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பேஜ திறந்து பார்க்கும்போது அதுல என்ன போடப்பட்டிருக்குன்னா பழைய ஏற்பாடுன்னு போடப்பட்டிருக்கு. என்ன போட்டிருக்கோம்? பழைய ஏற்பாடு போட்டிருக்கோம். அதுக்கு கீழே என்ன போட்டிருக்கு? இது மூல பாஷையாகிய எபிரேயு பாஷையிலிருந்து தமிழில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்று போடப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, பார்க்கும்பொழுது பழைய ஏற்பாடு பார்க்கும்பொழுது எபிரேயு பாஷையில தான் என்ன பண்ணப்பட்டிருந்தது? இந்த நூல் எழுதப்பட்டிருந்தது. ஹீப்ரு லாங்குவேஜ்ல இருந்து தான் என்ன பண்ணாங்க? மற்ற லாங்குவேஜுக்கு மொழிபெயர்த்தாங்க. ஆனா நியூ டெஸ்டமெண்ட் பார்க்கும்போது கிரேக்க லாங்குவேஜ்ல இருந்து தான் என்ன பண்ணாங்க? மொழிபெயர்த்தாங்க. இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஓல்ட் டெஸ்டமெண்ட் எதுல இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது? எதுல இருந்து? ஹீப்ரு லாங்குவேஜ்ல இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த புதிய ஏற்பாடு பார்க்கும்பொழுது கிரேக்க லாங்குவேஜ்ல இருந்து தான் என்ன பண்ணப்பட்டது? மொழிபெயர்க்கப்பட்டது. இங்க பார்க்கும்பொழுது அப்போஸ்தலர் ஆகிய பேதுரு அவர் என்ன பண்றாரு? மேல இந்த பெந்தகோஸ்தே நாட்கள்ல அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது அநேக மக்கள் என்ன பண்றாங்க? ஆண்டவர் இடத்துல என்ன பண்றாங்க? வராங்க. அப்பதான் பார்க்கும்போது சீஷர்களுடைய கூட்டங்கள் என்ன ஆயிடுச்சு? பெருகிடுச்சு. பெருகும் பொழுது என்ன ஆச்சுன்னா அங்க விதவைகள், இந்த மாதிரி ஆட்களுக்கு விதவைகள் மற்ற எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க? அவங்க தனியா அவங்கள விசாரணை செய்வதற்கு, விசாரணைனா அவங்களுக்கு அன்றாட உணவுகள் கொடுக்கறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கும்பொழுது அப்போ இந்த கிரேக்க மக்கள் என்ன ஒரு காரியத்தை வைக்கிறாங்கன்னா, இந்த ஹீப்ரு பீப்புள், எபிரேய மக்கள் என்ன பண்றாங்கன்னா பாரபட்சம் பார்க்கிறார்கள். என்ன பார்க்கறாங்க? பாரபட்சம். அப்போ அப்படின்னா என்னன்னா அவங்க மக்களை மாத்திரம் என்ன பண்றாங்களா? விசாரிக்கிறாங்களா? அவங்க மக்களை மாத்திரம் நல்லா விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா என்ன பண்றாங்க? உணவு கொடுக்கறாங்க. ஆனா எங்களுடைய மக்களுக்கு என்ன பண்றாங்க? அவங்க பாரபட்சம் காமிக்கிறாங்கன்ட்டு சொல்லும் பொழுது அப்போ இந்த பிரதான சீஷர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேவன் எங்களுக்கு கொடுத்த பிரதானமான காரியம் என்னன்னா, படிமா 2வது வசனம் மறுபடியும் படிமா. அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு என்ன இல்ல, தகுதி இல்ல. அப்ப 12 பேர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு பிரதானமாக கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா தேவ வசனத்தை போதிக்கிறது தான் எங்களுக்கு பிரதானமாக கொடுக்கப்பட்ட வேலை. இந்த வேலையை விட்டுட்டு நாங்க உங்களுக்குள்ளாக இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுனால நாங்க பந்தி விசாரிப்பு செய்தனா தேவ வசனத்தை கொடுக்கக்கூடிய பணியை எங்களால என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. அப்போ பந்தி விசாரிப்பு செய்வதற்காக அவங்க என்ன பண்றாங்க? சில ஆட்களை நாம தெரிந்து கொள்வோம். பந்தி விசாரணை தெரியல, சாப்பாடு பரிமாறத்துக்கு. நீங்க நல்லா கவனிங்க. சாப்பாடு பரிமாறத்துக்கு தான் இப்ப என்ன பண்றாங்க? இப்ப பிரச்சனை. இப்ப சாப்பாடு பரிமாறதுக்கு ஆட்கள் நம்ம என்ன பண்ணோம்? தேர்ந்தெடுக்கணும். நிறைய சீஷர்கள் இருக்காங்க. இதுல நம்ம ஒரு சிலரை தேர்ந்தெடுக்கணும்னு அவங்க சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்படி சொல்லும் பொழுது அந்த பந்தி விசாரிப்புக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்குதுன்னு பாருங்களேன். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். பாருங்க, அந்த பந்தி விசாரிப்பு செய்யறதுக்கு, பந்தி விசாரிப்புனா என்ன? சாப்பாடு பரிமாறத்துக்கு. சாப்பாடு பரிமாறது ஈஸி தானேங்க. அது குவாலிபிகேஷன் தேவையா? நோ. மனசு இருந்தா என்ன பண்ணலாம்? யாரு வேணாலும் சாப்பாடு பரிமாறலாம். மனசு இருந்தா யாரு வேணாலும் சாப்பிட்ட இலைய என்ன பண்ணலாம்? எடுக்கலாம். கரெக்டா இல்லையா? அதுக்கு என்ன தேவை? மனசு தான் தேவை. ஆனா இங்க என்ன குவாலிபிகேஷன்? அந்த வேலைக்கு கூட பரிசுத்தமான ஒரு அந்த வேலைக்கு கூட என்ன ஒரு குவாலிபிகேஷன் பாருங்க. 3வது வசனம் படிமா. ஆதலால் சகோதரரே, ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் என்னன்னா பந்தி விசாரிப்பு செய்யறதுக்கு, பந்தி விசாரிப்புல சாப்பாடு பரிமாறதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன்னா என்ன போடப்பட்டிருக்கு? பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து. அப்ப பந்தி விசாரிப்பு செய்கிறவர்கள் எப்படி இருக்கணுமா? பரிசுத்த ஆவியினால நிறையப்பட்டு பரிசுத்த ஆவியானுடைய ஞானத்தை என்ன பண்ணிருக்கணுமா? பெற்றிருக்கணும். 2வது படிமா.
நற்சாட்சி. அப்போ நற்சாட்சி பரிசுத்த ஆவியினால ஞானத்தை பெற்றிருக்கிறது மாத்திரம் இல்ல, அவங்க சுற்றி இருக்கிற எல்லாராலும் எப்படியாப்பட்டவர்களாக இருக்கணுமா? நற்சாட்சி. என்ன சாட்சி? நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப படிமா, பெற்றிருக்கிற தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் சொன்னது மாத்திரம் இல்ல. படிமாடுத்தது, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரோகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்கத்தமைந்தவனாகிய அந்தியோகியா பட்டணத்தனாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல பேரு படிக்கிறதுக்கு. இதுல சும்மா அழகா இது போட்டிருந்தா குமாரு, ராமு, ராஜா அந்த மாதிரிலாம் போட்டிருந்தா ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் இல்ல? இல்ல, அழகா இது பண்ணிருக்காங்க. படிமா, தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். பாருங்க இப்ப எவ்வளவு அழகா அவங்க எப்படி தெரிஞ்சு கொண்டிருக்காங்கன்னா, பரிசுத்த ஆவியும் விசுவாசமும், பரிசுத்த ஆவியும் விசுவாசமும் நற்சாட்சி பெற்றிருக்கிறவர்களே என்ன பண்ணாங்க? அவங்க தெரிந்து கொண்டு சபையார் முன்பாக என்ன பண்ணாங்க? நிறுத்தினார்கள். இதுதான் ரொம்ப ஒரு சாதாரண ஒரு காரியமாக இருக்கும். ஆனா நீ பாருங்க, பந்தி விசாரிப்புக்கு அவங்க தெரிந்து கொள்ளக்கூடிய மக்களை பாருங்க. அப்போ பரிசுத்த ஆவியும் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தையும் நற்சாட்சியையும் அதே போல விசுவாசத்தில் பேர் பெற்றவர்களாகிய 7 பேர், அங்க எத்தனையோ பேர் இருந்தாங்க. அந்த எத்தனையோ பேர்ல 7 பேரை அவங்க எப்படி தெரிஞ்சு கொண்டாங்கன்னா, ஜபத்தோட என்ன பண்ணாங்கன்னா தெரிந்து கொண்டாங்க. நம்ம நினைக்கலாம் ஒரு சாதாரண காரியம் தானே, ஒரு சாதாரண ஒரு பந்தி விசாரிப்பு காரியம் தானே, ஒரு சாதாரண பந்தி விசாரிப்பு. பிரியமானவர்களே, ஏன் நான் இந்த காரியத்தை நான் அடிக்கடி சொல்றேன்னா, பிரியமானவர்களே, எந்த ஒரு தேவனுடைய காரியங்களாக இருந்தாலும், எந்த ஒரு தேவனுடைய காரியங்களாக இருந்தாலும், பிரியமானவர்களே, நல்ல நாட்கள்ல ஃபெலோஷிப்க்கு நாங்க போயிட்டு இருக்கும்போது ஹெட் குவார்டர்ஸ்ல இந்த மாதிரி சனிக்கிழமையில ஜபம் வைப்பாங்க, பாஸ்டிங் பிரேயர். ஜபம் வைக்கும் போது மெசேஜ் முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி இப்ப நீங்க ஜெபிச்சிங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஜெபிக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அவங்களெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, உள்ள உட்கார வைக்க மாட்டாங்க. யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அவங்க எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, உள்ள உட்கார வைக்காம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, வெளியில போய் உங்க ரட்சிப்புக்காக ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுங்க. என்ன சொல்லுவாங்க, உங்களுடைய ரட்சிப்புக்காக. அப்போ ஏன், அப்ப எனக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வியா இருந்தா, அப்ப என்ன காரியம் என்னன்னா, தன்னுடைய ரட்சிப்பை பற்றியே தனக்கு அக்கறை இல்லாவிட்டா, அப்ப அந்த அக்கறை இல்லாதவர்களால மற்றவர்களுக்காக எப்படி உண்மையா ஜபிக்க முடியும்? தன்னுடைய ரட்சிப்பை பற்றி, தன்னுடைய ரட்சிப்புன்னு சொல்லும் போது தன்னுடைய ஆத்மா, அப்ப தன்னுடைய ஆத்மா என்னன்னா, ஒரு காரியம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, ஏதோ ஒரு உலக மக்களுக்கு மரணம் அப்படின்னா அப்படியே முடிஞ்சிடுச்சு அப்படிதான் நினைப்பாங்க, அப்படியே முடிஞ்சிடுச்சு இல்லங்க. ஆனா கிறிஸ்துவர்களாகிய நமக்கு மரணத்துக்கு பிறகு நியாய தீர்ப்பு ஒண்ணு இருக்குது என்பதை என்ன பண்றோம், நம்ம விசுவாசிக்கிறோம். மரணத்திற்கு பிறகு என்ன இருக்கிறது, நியாய தீர்ப்பு இருக்கிறது. அப்போ அந்த நியாய தீர்ப்புல நாம நிக்கணும்னா, நம்ம இந்த உலகத்துல தேவன் ஜீவனை கொடுக்கும் பொழுது நாம என்ன பண்ணோம், தேவனுக்கு முன்பாக நாம எப்படி வாழ்கிறோம். அப்போ நீ இந்த உலகத்துல இருக்கும் பொழுதுதான் அந்த நியாய தீர்ப்புக்கு பயந்து, இந்த உலகத்துல இருக்கும் பொழுது பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும்,
பெற்றுக்கொள்ளணும். பிரியமானவர்களே, அந்த பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை ஏன் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, நமக்கு மரணத்துக்கு பிறகு என்ன இருக்கிறது? தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை ஒண்ணு இருக்கிறது. அந்த வாழ்க்கையில நம்ம தேவனோடு சேர்ந்து வாழணும்னா நாம என்ன பண்ணோம்? அதுக்கு இப்போ என்ன பண்ணோம்? தகுதியாங்க. பிரியமானவர்களே, அதை குறித்து அக்கறை இல்லாம இருக்கும் பொழுது, தன்னுடைய ரட்சிப்பை குறித்து அக்கறை, தன்னுடைய ஆத்மாவை குறித்து அக்கறை இல்லாதவர்களால என்ன பண்ண முடியாது? உண்மையாகவே மற்ற ஆத்மாக்களுக்காக என்ன பண்ண முடியாது? ஜெபம் பண்ணவே முடியாதுங்க. அதனாலதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரட்சிக்கப்படாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? தனியே பிரித்து அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்காக ஜெபம் பண்ண, அவங்க ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் இந்த குழுவிலே என்ன பண்ணுவாங்க? சேர்ப்பாங்க. இந்த குழுவிலே நம்ம என்ன பண்ணுவாங்க? சேர்ப்பாங்க. பிரியமானவர்களே, உண்மையிலுமே அந்த நாட்கள்ல அவ்வளவு ஒரு கிரமமாக, ஒழுக்க கிரமமாக இருந்ததுனால அநேக தேவனை என்ன பண்ணாங்க? உண்மையாக தேடுறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இங்க பார்க்கும்பொழுது ஒரு சாதாரண பந்தி விசாரிப்பு காரியம் தான். ஆனா அந்த பந்தி விசாரிப்பு காரியத்திற்கு எப்பேற்பட்ட மக்களை அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா, பரிசுத்த ஆவியினால நிறைந்தவர்களும், நற்சாட்சி பெற்றவர்களும், அதே போல என்ன பண்ணுமா, விசுவாசம் உடையவர்களையும் என்ன பண்ணாங்க? தேர்ந்தெடுத்தாங்க. பிரியமானவர்களே, ஏன்னா அவர்களாலதான் என்ன பண்ண முடியும்னா, சரியாக தேவனுடைய காரியத்தை செய்ய முடியும். உண்மையை உத்தமா. ஏன் இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது, ஏன் அப்படி செய்தாங்கன்னு பார்க்கும்போது பின்னாலதான் நமக்கு தெரியுது, இப்பேற்பட்டவர்களை தேவன் என்ன பண்ணாரு? உபயோகப்படுத்தினார். இப்பேற்பட்டவர்களுடைய தேவன் உபயோகப்படுத்தினார். பார்க்கும்போது ஸ்தேவானை பார்க்கும்போது அவருடைய மரணம் என்னாச்சுன்னா, சபையில ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டது மாத்திரம் இல்ல, பவுல் என்னப்பட்ட ஒரு பரிசுத்தவானை என்ன பண்ணுச்சு? இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது. ஆமென். அவருடைய ரத்த சாட்சி சவுல் பவுல என்ன பண்ணப்பட்டாங்க? தேவனுக்கு, இந்த உலகத்துக்கு வெளிக்கொண்டு வந்தது. அதே போலதான் இந்த பிலிப்பை பார்க்கும்போது கர்த்தர் பிலிப்பை பயங்கர வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்திருக்காருங்க. பயங்கர வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்திருக்கு. பிரியமானவர்களே, ஏன்னு பார்க்கும்போது இந்த 8வது அதிகாரத்துல முன்னாடி ஒரு காரியம் நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குதுன்னா, யாரெல்லாம் ரசிக்கப்பட 2 பேரை மாத்திரம் உங்களுக்கு நானு காண்பித்து கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிடுறேன்? முடிச்சிடுறேன். பாருங்க, 2 பேர் தான் உங்களுக்கு காண்பிக்க போறேன். இந்த பிலிப்பினால என்ன பண்ணப்பட்டாங்க? தேவன் தொட்ட 2 பேர். முதலாவது பார்க்கும்போது 8வது அதிகாரத்துல எடுமா 6வது வசனம் படிமா. ஐந்துல இருந்தே படிமா. அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். கூப்பிட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் தப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். யாரால? பிலிப்பால. யாரு பிலிப்பு? அப்போஸ்தலரா? யாரு? சாப்பாடு பரிமாறுறவங்க. யாரு? சாப்பாடு பரிமாறுகிறவர். அந்த சாப்பாடு பரிமாறின அந்த பிலிப்பின் கையினால என்னென்ன அதிசயங்கள் நடந்தது மறுபடியும் பார்க்கலாம். படிமா. அநேகரிலிருந்து என்ன பண்ணப்பட்டது? அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு புறப்பட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். பாத்தீங்களா? பந்தி விசாரிப்புக்காரர்களால. அடுத்தது என்ன நடந்தது பாருங்க. படிமா. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் மாயவித்தைக்காரன் மந்திரக்காரன். மாயவித்தைக்காரன் யாரு? மந்திரக்காரன். ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, நான் இப்ப அந்த
சாது சுந்தர் சிங் அங்கிள், சாது சுந்தர் சிங் ஐயா நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணாரு, ட்ரெயின்ல போயிட்டு இருந்தார். ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெயின்ல அவர் இருந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஒரு மாய வித்தைக்காரன் இருந்தான். மாய வித்தைக்காரன் என்ன பண்றான், அவன் அந்த கம்பார்ட்மெண்ட்ல என்னென்ன மாய வித்தை எல்லாம் பண்றான், எல்லா மாய வித்தைகளும் பண்றான். அந்த மாய விதைகள்லாம் பண்ணும் பொழுது அநேகர் அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாரும் என்ன பண்றாங்க, அப்படியே சுத்தி சுத்தி அவனே பாத்துட்டு இருக்காங்களாம். இவன் எல்லாரையும் பாத்துட்டு இருக்கான், எல்லாரும் இவனை பாத்துக்கிறாங்க. ஆனா இவனுடைய கண்கள் மாத்திரம் என்ன பண்ணிச்சான், எல்லாருனாலையும் போலையா ஒருவர் மீது மட்டும் என்ன பண்ணிச்சான், போச்சான். ஒருவர் மீது மட்டும் போச்சான். பாருங்க, என்ன ஒருவர் மீது போச்சுன்னா, இவன் அநேக காரியங்களை செய்யலாம், எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா இவரு மட்டும் என்ன பண்ணலையா, அவரை சட்டை கூட பண்ணலையா, இப்படி சும்மா கூட என்ன பண்ணலையா, திருப்பி பாக்கலையா. பாருங்க, அது யாருன்னா சாது சுந்தர் சிங் ஐயா. சாது சுந்தர் சிங் ஐயா என்ன பண்றாரு, அவரு எப்பவுமே பார்க்கும்போது சாது சுந்தர் சிங் ஐயா நியூ டெஸ்டமெண்ட் தான் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, அவரு வச்சுட்டு இருப்பாரு. நியூ டெஸ்டமெண்ட் மட்டும் வச்சுட்டு இருந்தா, அந்த நியூ டெஸ்டமெண்ட் புதிய ஏற்பாட்டை என்ன பண்ணிட்டு இருக்காரு, படிச்சுட்டு இருக்காரு. இவங்க ஒரே பயங்கர ஒரு இது என்னன்னா, இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்க, பாக்குறாங்க. நான் செய்த அற்புதத்தெல்லாம் ரொம்ப புகழ்றாங்க. ஆனா இந்த மனுஷன் எப்படியா இருந்தாரு, காவி உடை போட்டுதான் இருப்பாரு. என்ன பண்ணுவாரு, சாது சுந்தர் சிங் ஐயா உட்கார்ந்துட்டு படிச்சுட்டு இருக்காரு. இந்த ஒரு மனுஷன் மட்டும் என்ன பண்றாரு, இவரு இது பண்ண மாட்டேன், இந்த ஆளை நான் எப்படியாவது என்ன பண்ணுவேன், என்ன பார்க்க வைக்க போறேன் அப்படின்ட்டு இது பண்ணிட்டு என்ன பண்றான், இவங்கிட்ட இருக்கிற அசுத்த ஆவிகள்லாம் என்ன பண்றான், அவர் மேல ஏவிடுறான். அசுத்த ஆவிகள்லாம் என்ன பண்றான், ஏவிடுறான். ஆனா என்ன நடக்கல, ஒண்ணுமே நடக்கல. அப்புறம் இவனே என்ன பண்றான், சரி அவருக்கு இது பண்ணிட்டு சொல்றாரு, உன்னுடைய புஸ்தகத்தை, உன் கையில இருக்கிற புஸ்தகத்தை நீ என்ன பண்ற, கீழே வச்சிரு. அப்போ ஏன் அசுத்த ஆவிங்க என்னுடைய நான் அனுப்பக்கூடிய மந்திர சக்திக்கு வல்லமை இருக்குதா அல்லது உங்ககிட்ட வல்லமை இருக்குதா பாக்கலாம்னு சொன்னோம். என்ன பண்றாரா சுந்தர் சிங் ஐயா அந்த புதிய ஏற்பாட்டை என்ன பண்றாரா வச்சுட்டு உக்காந்துட்டு இருந்தா. அப்ப என்ன பண்றானா, இவன் மந்திர சக்திகளை உபயோகப்படுத்துறானா. ஆனா அந்த மந்திர சக்திகளால என்ன பண்ண முடியல, ஒன்னும் பண்ண முடியல. கடைசியில அந்த மனுஷன் என்ன பண்றான், சரணடைகிறான். ஏன்னா பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனம் ஒண்ணு சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் எப்படியாப்பட்டவர், பெரியவர். ஆமென். பிரியமானவர்களே, பார்க்கும் பொழுது பாருங்க, அதே போலதான் ஒரு சாதாரண ஒரு பந்தி விசாரிப்புக்காரனாகிய பிலிப் இந்த இடத்துல பார்க்கும்போது, அந்த ஊர்ல இந்த மாய வித்தைக்காரன் சொல்லும் போது மந்திரக்காரன் என்ன பண்றான், பெரிய ஒரு அற்புதங்களை செய்கிறான். அவனை பத்தி அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, படிமா சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தானா. எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். மக்களே இவன் செய்த காரியத்தை கண்டு என்ன பண்றாங்க, பிரமிக்கிறாங்க. ஆனா இவன் யார் செய்த காரியத்தை பார்த்து பிரமிக்கிறான், பிலிப்பு செய்த காரியத்தை பார்த்து பிரமிக்கிறான். சீமானவர்களே பாருங்க, அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது நீங்களே படிக்கும் பொழுது அவன் எப்படி பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைய பணத்தினால பெற்றுக்கொள்ளான்ட்டு அவன் நினைக்கும் பொழுது என்ன பண்றாங்க, அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க, அவங்கள கட்டிட்டு கொள்ளும் பொழுது அவன் மனம் திரும்புறத அதுக்கு மேலுள்ள வசனங்களை நீங்களே படித்து தெரிந்து கொள்ளுங்க. பாருங்க, அப்போ பாருங்க, தேவனால் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனால பாருங்க, ஒரு மாய வித்தைக்காரர்கள் கூட என்ன பண்றாங்க,
அவங்க மனம் திரும்புறத பாக்குறாங்க. மாய வித்தைக்காரர்கள் கூட. பிரியமானவர்களே, பாருங்க, நம்ம கடைசி ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இங்க கிட்டார் வாசிச்சு என்ன பண்ணிட்டு இருக்காரு, பாட்டு பண்ணாரு, 1000 நன்மைகள். ரொம்ப அருமையா பாட்டு பண்ணாரு. பிரியமானவர்களே, அவருடைய சாட்சி இன்னொரு நாள் வரும்போது அவர் கொடுக்குறாரு. பிரியமான அவர் பார்க்கும்போது செயின் ஸ்மோக்கரா, எனக்கே தெரியாது, காலேஜ் படிக்கும் போதெல்லாம் தெரியாது. இப்போதான் அவர் வந்து சொல்லும் போது தெரியும். அவர் பாருங்க, ஒரு சிகரெட் முடிஞ்சவனே அடுத்த சிகரெட் என்ன பண்ணுவாரா, வைப்பார். ஒரு சிகரெட் முடிஞ்சவனையும் ஒரு நாளைக்கு 40 சிகரெட்டுக்கு மேல பிடிப்பார். நீ நல்லா யோசிச்சுப்பாரு, ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட்? 40 சிகரெட் கொஞ்சம், அதுக்கு மேல அந்த மாதிரி பிடிச்சு பிடிச்சி இருதயத்துல ஓட்ட விழுந்துச்சு. ஹார்ட்ல என்னாச்சு, ஓட்ட விழுந்து வாய்ஸே வராம போயிடுச்சுங்க. வாய்ஸே வராம போயிடுச்சு. அவரு அவரால் வந்து பேச முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. அவங்க சொந்த ஒய்ஃப் கிட்ட கூட ஒரு தண்ணி மொண்டுங்க வாழ்ந்தத கூட வாயிலால என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. ஆனா கர்த்தர்கிட்ட அவரு வந்து அவருடைய பாவங்கள்லாம் அறிக்கையிட்டு, ஆண்டவரே எனக்கு இன்னொரு சான்ஸ என் வாழ்க்கையில தாங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணாரு, அவருக்கு இன்னொரு வாழ்க்கையை கொடுத்து, இன்னொரு சான்ஸ் கொடுத்து, இன்னைக்கு நம்ம முன்னாடி ஒரு அழகான ஒரு பாடல் பாடும்படியாக அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஆண்டவர் செய்திருக்கிறார். பாத்தீங்களா, பாத்தீங்களா பிரியமானவர்களே? இது பார்க்கும்பொழுது இது மாத்திரம் இல்ல, பாருங்க. அதே போல இன்னொரு இடத்துல பார்க்கும்பொழுது 26வது வசனத்துல இருந்து நம்ம படிக்கிறோம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து திருப்பும் முகமாய் எருசலேமிலிருந்து வந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்த மார்க்கமாய் போ என்றார். பிரியமானவர்களே, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வனாந்திர மார்க்கமாய் போன்னு சொல்லிட்டு ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, ஏதோ ஒரு பெரிய பட்டணத்துல போயிட்டு என்ன பண்ணல, மக்களை ஆதாயப்படுத்துறதுக்காக இல்ல, ஒரே ஒரு ஆத்மாக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு, பிலிப்ப வனாந்திர முகமாய் போன்ற. அந்த ஆத்மா யாருன்னு பார்த்து முடிப்போம். பதிமா அந்தபடி அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவருக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் அவரை பணிந்து கொள்ளும்படி வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் சேர்ந்து கொள்ள என்று பிலிப்புடனே சொன்னார். தெரியுமா என்றார். பிரியமானவர்களே, இந்த ஸ்திரீ, இந்த தலைவன், இந்த இடத்துல அழகா போட்டிருக்குது. இன்னொரு வாட்டி மட்டும், இந்த பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியன் ஆகிய. பிரியமானவர்களே, இந்த எத்தியோப்பியன் யாருன்னா டிரான்ஸ்ஜெண்டர். யாரு? டிரான்ஸ்ஜெண்டர். நமக்கு தெரிஞ்ச ஜெண்டர் எத்தனை இருக்கு? மேல், ஃபீமேல். எத்தனை இருக்கு? மேல், ஃபீமேல். இவங்க யாரு? டிரான்ஸ்ஜெண்டர். டிரான்ஸ்ஜெண்டர்னா நமக்கு நல்லா தெரியும். டிரான்ஸ்ஜெண்டர்னா யாரு? திருநங்கைகள். யாருங்க? திருநங்கைகள். திருமணவர்களை ஏன் இதை வந்து நான் உங்களுக்கு குறிப்பா சொல்றேன்னா, உண்மையுமே நம்மலாம் வந்து அவங்களெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல. ட்ரெயின்ல வந்து கை தட்டின்னு வந்தாலே என்ன பண்ணுவோம்? ட்ரெயின்ல கை தட்டின்னு வந்தாலே ஐயோ நம்ம பக்கத்துல வர போறாங்களா என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து கொஞ்சம் மனசுல என்ன பண்ணிருக்குது, அச்சம் இருக்குது தானே. அந்த அச்சம் இருக்கு. பிரியமானவர்களே, ஆனா ஒரு காரியத்தை நல்லா நினைச்சீங்க. கர்த்தர் பூமியில பிறந்த அவரால் பிறப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவன்களுக்காக ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு டிரான்ஸ்ஜெண்டர் மத்தியிலும் அற்புதமான ஊழியங்கள் நடக்கிறது. டிரான்ஸ்ஜெண்டர் பாருங்க, அதுக்கு சாட்சியாக பார்க்கும்போது நீங்க எரேமியா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகங்கள்லாம் பார்க்கும்போது கூட டிரான்ஸ்ஜெண்டர் பத்தி இருக்கும். அதே போல
எஸ்தர் ராஜாக்களுடைய புத்தகங்களை பார்க்கும்போது டிரான்ஸ்ஜெண்டரை பத்தி என்ன பண்ணி இருக்கும். அவங்களே ஆண்டவர் முக்கியமான பணிகள்ல வைத்தது மாத்திரம் இல்ல, அவர்களுடைய ஆத்மாக்களை குறித்தும் தேவன் எப்படியா இருக்கிறாரு, கரிசனை உள்ளவராக இருந்தார். இங்க பார்க்கும்போது பிலிப்பு என்னக்கூடிய இந்த மனுஷனை, இந்த பரிசுத்தவானை தேவன் என்ன பண்றாரு, இந்த டிரான்ஸ்ஜெண்டரை சந்திக்கும்படியாக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அனுப்புகிறார். இந்த திருநங்கை ஆகிய இருக்கக்கூடிய இந்த எத்தியோப்பிய மனுஷனை என்ன பண்றாரு, சந்திக்கும்படியாக அனுப்புகிறார். பிரியமானவர்களே பாருங்க, இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காரியங்களை நீங்க வீடுகள்ல சென்று படிங்க. நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். அவன் எப்படி மாற்றப்பட்டான், எல்லா காரியங்களும் குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஏன்னா பிரியமானவர்களே, கடைசி நாட்கள்ல தேவ ஆவியானவர் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளை என்னன்னா, அவருக்காக நம்ம என்ன பண்ணோம், ஒரு கூட்ட ஜனத்தை ஆதாயப்படுத்த வேண்டும். ஒரு கூட்ட ஜனத்தை ஆதாயப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, நீ ஒரு கூட்ட ஜனத்தை ஆதாயப்படுத்தணும், அப்படிக்கு ஆண்டவரே நானும் முன் வருகிறேன் நினைக்கும் பொழுது கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற குவாலிபிகேஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்ன, பரிசுத்த ஆவியானவர்னால நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கணும், பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கணும். அந்த ஞானத்தை, தேவ ஞானத்தை நம்ம என்ன பண்ணிருக்கணும், பெற்றுக்கொண்டு நற்சாட்சி பெற்றவர்களாக நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். நற்சாட்சி நமக்கு வேணுங்க. நற்சாட்சி, பிரியமானவர்களே உண்மையா சொல்றேன், நற்சாட்சி நமக்கு வேணும். நற்சாட்சி நமக்கு இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, தேவனுடைய ஊழியத்தை தேவன் விரும்புறபடி நம்மளால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. நற்சாட்சி ரொம்ப வேணும். அதே போல விசுவாசம் நமக்கு என்ன பண்ணும், தேவை. பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட அந்த தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த குவாலிபிகேஷன் நமக்கு இருக்கும் பொழுது, அது மாத்திரம் இல்ல, தேவனுக்காக நான் உபயோகப்படுத்தப்படணும் ஆண்டவரே என்ன நம்ம அந்த இருதயத்துல நினைச்சு கர்த்தரிடத்துல நாம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மையும் இந்த நாட்கள்ல என்ன பண்ணுவாரு, உபயோகப்படுத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பிலிப் தேவனுடைய வார்த்தைய கேட்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தான். நீ நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு அழகா கர்த்தர் சொல்றாரு பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து போ. அவன் உடனே கீழ்படிதாங்க. நீ எழுந்து போ சொல்லும் போது அவன் என்ன பண்றான், இம்மிடியட்டா கீழ்படிதான். இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்மளால கீழ்படிறதுக்கு நம்ம முடியுதா? பிரியமானவர்களே, எத்தனையோ காரியங்களை நம்ம பார்க்கணும் தெரியுமா. நம்ம சொந்த காரியங்களுக்கு இம்மிடியட்டா ஓடக்கூடிய நாம ஆண்டவருடைய காரியங்கள் என்று நம்ம பார்க்கும்பொழுது தூரம், நேரம், பண விரயம், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். பிரியமானவர்களே, நாம அப்படியாப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. தூரம், நேரம், பணம் விரயம் இல்லைங்க. நம்ம கர்த்தருக்காக முழு இருதயத்தோட நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுவாரு, நம்மை கொண்டுதான், நம்மை கொண்டுன்னு சொல்றத காட்டிலும் உன்னை கொண்டுதான் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, பெரிய காரியத்தை செய்ய போறாரு. விசேஷமா ஏன் இந்த காரியத்தை நான் சொல்றேன்னா, பிரியமானவர்களே, நாமும் சாதாரணமான மனுஷன் தாங்க. நாமும் என்ன பண்றாங்க, சாதாரணமான மனுஷன் தான். ஒரு மாய வித்தக்காரனே பிலிப்பு செய்த அற்புதங்களை, அடையாளங்களை பார்த்து என்ன பண்ணா, பிரமித்தான். கர்த்தர்கிட்ட நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது உலகம் உன்னை பார்த்து பிரமிக்கத்தக்க காரியங்களை தேவனால் செய்ய முடியுமா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றேன்ட்டு சொல்லாதீங்க, முழு இதயத்தோட விசுவாசி சொல்லுங்க. கண்டிப்பா நீ விசுவாசிச்சுனா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உன்னை கொண்டும் பெரிய காரியத்தை செய்ய முடியும். அதுக்கு ஒரே ஒரு காரியம் தான், அர்ப்பணி. நீ அர்ப்பணி. விசேஷ விதமா ஏன் இந்த மெசேஜ இன்னைக்கு சொல்றேன்னா, இந்த 3வது வாரம் நமக்கு எப்படியாப்பட்ட வாரம், நமக்காக ஜெபிக்கிறது மாத்திரம் இல்ல, சுற்றி இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு நாள். அதுதான் முன்னமே சொன்னேன், ஃபெலோஷிப்ல இப்படிதான் பண்ணுவாங்க. என்னன்னா, முதலாவது தன்னுடைய ஆத்மாவை குறித்தே அக்கறை இல்லாதவர்கள் என்ன பண்றாங்க, முன்னாடி போய் ஃபர்ஸ்ட் உன் ஆத்மா ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. உள்ள இருக்கிறவங்க யாருக்காக ஜெபம் பண்ணணும், அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக. யாருக்காக, அழிந்து போற ஆத்மாக்களுக்காக. இப்ப நம்ம உள்ள இருக்கிறோமா வெளியே இருக்கிறோமா?
சொல்லுங்க. உள்ள இருக்கிறோமா வெளியே இருக்கிறோமா? உள்ள இருக்கிறோம். அப்ப யாருக்காக ஜெபிக்கணும்? யாருக்காக? அழிந்து போகிற ஆத்துமாக்களாக. தயவு செய்து உங்க காரியங்கள்லாம் என்ன பண்றீங்க? பின்னாடி எடுத்து வச்சிருங்க. முதலாவதாக ஆண்டவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் நம்ம கேட்போம். ஆண்டவரே, நீங்க எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எனக்கு இல்ல சாமி, தயவு செய்து எனக்கு தாங்க. நீர் எதிர்பார்க்கிற நற்சாட்சி எனக்கு இல்ல சாமி, நற்சாட்சி எனக்கு தாங்க. நீர் எதிர்பார்க்கிற விசுவாசம் எனக்கு இல்ல சுவாமி, அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்க. கேட்போமா? கண்டிப்பா 10:30 மணிக்கெல்லாம் முடிச்சிடுவேன். சரியா? டைம் பார்க்காதீங்க. கண்டிப்பா 10:30 மணிக்கு ஷார்ப்பா முடிச்சிடுவேன். இன்னும் 3/4 மணி நேரம் இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். கண்கள் ஆண்டவரிடத்துல கேட்போம். எல்லாரும், ஆண்டவரே, முதலாவதாக என்னை நீ சுத்திகரியும் ஐயா. இந்த பிலிப்பை பத்தி நாங்க பார்த்தோம் சுவாமி. எவ்வளவாக ஆண்டவரே, ஒரு பந்தி விசாரிப்பு காரியத்திற்கு ஆண்டவரே தகப்பனே, உலகம் பார்க்கக்கூடிய குவாலிபிகேஷன் நீ பார்க்கல சுவாமி, நற்சாட்சியை பார்க்கிறீர் ஆண்டவரே. எஸ் லார்ட், எஸ் லார்ட்.